வணக்கம் கைஸ். ஒரு 2 தினங்களாக உங்களுக்கு எந்த ஒரு காணொலியும் என்னால் போட முடியல. நாங்கள் எப்படி கேட்க போறோம்னா, ஸ்ரீலங்கா மற்றும் பங்களாதேஷுக்கு இடையிலான ஒரு அற்புதமான போட்டி, இவர்கள் இடையிலான நடந்த ஒரு ஃபன் மூமெண்ட்ஸ், மற்றது இவங்களுக்கான வார் மூமெண்ட்ஸ் தான் சொல்லணும். ஸ்ரீலங்காவும் பங்களாதேஷும் எப்போ இந்த சூடு பிடிக்கிற ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்கன்னா, 2018ஆம் ஆண்டு நிதாஸ் ட்ரோஃபியில நடந்த இந்த ஸ்னேக் செலிப்ரேஷன்ஸ். இந்த ஸ்னேக் செலிப்ரேஷன் என்றது அவைகுல ஸ்ரீலங்காவில் இருந்த மொத்த ரசிகர்கள் என்ற கோபத்தையும் தூண்டி இருந்துச்சு. அதேக்கு அமைய ஸ்ரீலங்காவில் தான் அந்த ஃபைனல் நடந்துச்சு. நிதாஸ் ட்ரோஃபி இந்தியாவும் பங்களாதேஷும் ஃபைனலில் சந்திக்கிறாங்க. அப்போ ஸ்ரீலங்கா ரசிகர்கள் எல்லாமே இந்தியா பக்கம் திரும்பி ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு செலிப்ரேஷனை கொடுத்து இந்தியாவை மோட்டிவேட் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. ஏன்னா நிச்சயமாக பங்களாதேஷ் தோக்கணும்ன்ற ஒரு காரணத்தால் பல்வேறுபட்ட சர்ச்சைகள் இது அப்படியே தொடர்ச்சியாக நீடிச்சு கொண்டு போச்சு. ஆசியா கோப்பையில இது வந்துச்சு. ஆசியா கோப்பையில எப்படியாவது பங்களாதேஷுக்கு அடிச்சா செமிக்கு போயிடலாம்ன்ற ஒரு நிலைமையில இருக்கும்போது நம்மளுடைய அசித பெர்னாண்டோட அந்த பவுண்டரியோட அந்த வெற்றி, அதே மாதிரி நம்மளுடைய சமிக்க காரணத்துல அதே ஸ்னேக் டான்ஸர் பேட்டிங் பெவிலியன்ல இருந்து காட்டியிருந்தாரு. அது இன்னும் சர்ச்சையை கிளப்பிச்சு. அதற்கு பேர்ந்து 2023ஆம் ஆண்டு உலக கோப்பையில போய் இது முட்டுப்புள்ளி அடையுமான்னு பார்த்தா, உலக கோப்பையிலையும் சின்னனா ஒரு சண்டை. அஞ்சலோ மெத்தியூஸுக்கு டைம் அவுட் மூலம் அவரை சகிப் கஷன் வெளியே அனுப்புறாரு. அது மிகப்பெரிய கோபத்தை ஸ்ரீலங்கா மக்கள் ரீதியாக, ஸ்ரீலங்கா ரசிகர்கள் ரீதியாகவும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதா வெடிச்சிச்சுன்னு தான் சொல்லணும். பெரிய ஒரு பிரச்சனையா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் டூருக்கு போறாங்க. ரிவெஞ்சுக்கு T20 அடிச்சு அவங்க டைம் டவுன்ட்ட காட்டுறாங்க, கோப்பை அடிச்சு. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஓடியே பங்களாதேஷ் அடிக்கிறாங்க. அடிச்சு அவங்கள முஸ்தபிக் ரஹீம் அந்த ஹெல்மெட்டை தூக்கி கொண்டு அங்கேயும் திரிஞ்சிருந்தாரு. பதிலடிக்கு பதிலடி என்று கொடுத்து மாறி 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 அடிச்சு இப்போ 2025க்கு ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்காங்க பங்களாதேஷ். டெஸ்ட் மேட்சை ஸ்ரீலங்கன் டீம் கைப்பற்றியிருக்காங்க. நாளைய தினம் ஓடியே நடக்க போகுது. பாவம், ஓடிஏல இவங்க திருப்பியும் அடிபடுவாங்களா, இல்லாட்டி சரி இந்த பிரச்சனைக்கு இதுதான் முட்டுப்புள்ளி என முடியுதா? பாவம் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பங்களாதேஷை பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ரீலங்கா பிடிச்சாலும் கமெண்ட்ல போடுங்க. ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு எந்த ஒரு பிளேயரை உங்களுக்கு பிடிக்கும் என்றதை கமெண்ட்ல போடுங்க கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களை NJPV ஸ்போர்ட்ஸ் அண்ட் சவுத் இந்தியன் நியூஸ் இனி உங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீலங்கா டைம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். உங்களை NJPV ஸ்போர்ட்ஸ் அண்ட் சவுத் இந்தியன் நியூஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.